காரணம் நீ எந்த இடத்துலயும் தப்பு பண்ணாம இருக்கணும்ன்றதுக்கு தான். கிட்டத்தட்ட இது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 10வது தடவை உங்களுக்கு நான் பண்றேன். கரெக்டா? ஸோ டோன்ட் ட்ரை டு திங்க் இட் லைக் என்ன பண்ணதே பண்றான்னு நினைக்காத. உனக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்கு தான் இது பண்றது. ஓகே, ஸோ டிரைவர் கிளாஸ்ல நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா, வெரி குட். ஓகேவா? சோ இத மறக்காம வச்சுக்கோ. ஏன்னா கேள்விகள் இன்டர்வியூல இதுதான் கேட்பாங்க. வாட் இஸ் த டிரைவர் கிளாஸ் ஃபார் த ஹைபர்நேட்னு கேட்பாங்க அக்கார்டிங் டு யுவர் டேட்டாபேஸ். அப்ப நீ இத சொல்லணும். ஓகேவா? கனெக்ஷன் யூஆர்எல் localhost route number. Then I am going to create a separate already na mapping name onu vechiruken illaya, so let it be, keep it like that. And then username, password mudinju pochu. Then I can simply create that Hibernate configuration file for my beneficial. Then I can directly click on the source. appa paatha enak theliva idu irukum. Okay, see here உங்களுக்கு இது எரர்ல காட்டினாலும் no need to worry on this. இது உங்களுக்கு இப்படி தான் காட்டும். Okay, but don't worry on that. And then you can add 2 more property which I told you all. So இது இப்படி வரல அப்படின்னா பாதி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுல முதல் ப்ராப்பர்ட்டியை நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ஹைபர்நேட்டோட கிரியேட் பண்ண போறேன்னா அப்டேட் பண்ண போறேன்னா அப்படிங்கறத இந்த கான்ஃபிகரேஷன் சொல்றதுக்காக hbm2ddl.auto அப்படின்றதுல கிரியேட்டா அப்டேட்டாங்கிறத நான் சொல்லணும். ரெண்டாவது, நான் பண்ற ப்ரோக்ராமிங்கான queriesலாம் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக hibernate.show_sql அதை வந்து ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன queriesலாம் எக்ஸிக்யூட் ஆகுது இந்த ஹைபர்நேட் வழியாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிரியேட் பண்றது. ஓகே, இதுவும் கிடைச்சிருச்சு, இதுவும் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா I am going to create a separate class. சோ இந்த கிளாஸ் பேரை வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்றதுனால சிம்பிளா ஆப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ கண்டிப்பா என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகணும்ன்றதுக்காக I separately required a main method, so I am creating the main method for the same. Okay, so parallelly what I would like to do, I'll open my SQL over here. ஏன்னா மேப்பிங் அப்படின்ற ஒண்ணு நேத்து போட்டது முதல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். Yes, you can see I have the mapping over there. So simple na idu double click பண்ணனா இது select ஆயிடும். use mapping அப்படினு சொல்றல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். So இதல நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா show tables அப்படினு சொல்லிட்டு just if I execute it, I can see the tables over there. So I don't need any kind of a table. So what I will do, drop code. So drop code னு கொடுத்தா வரல. So சிம்பிளா என்ன பண்ணீங்கன்னா drop tables a code அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி just I will execute it. சோ எனக்கு எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இது ஏதோ ஒரு ஃபாரின் கீயோட ரெஃபரன்ஸ் ஆயிருக்கனால என்னால இதை டிரா பண்ண முடியலன்னு சொல்லுது. ஓகே, அப்ப இதுல வேற என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னா கோட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரூட்ஸ் இருக்கு இல்லையா? சோ லெட் மீ delete the root first. அது எனக்கு delete ஆயிடுச்சு. எஸ் சொல்லுங்க ஜனார்த்தன். சார் tomorrow இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஃபாரின்ல போட்டுருங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் delete பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் delete பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் I can execute the code. அதனால தான் எனக்கு இந்த எரர் வருது பாருங்க. cannot drop the code referenced by the foreign key constraint of the information அப்படினு சொல்லிட்டு நேத்து நான் மேப்பிங் பண்ணதனால இது வந்து செட் ஆகி உட்கார்ந்துச்சு அது. ஓகேவா? சோ அதனால I would like to drop everything. So now the everything would be clear over here. There is nothing table is available in my place. என்கிட்ட டேபிள்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to create separate table. ஓகேவா? அப்ப டேபிள்ன்றது ஒண்ணு நான் கிரியேட் பண்ணனும் அப்படின்றதுக்காக what I would like to do, I will create a separate entity on my place. ஓகேவா? செப்பரேட்டா ஒரு என்டிட்டியை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் பண்ண போற கான்செப்ட் என்னங்கறத டீடைலா நான் சொல்லிறேன், நல்லா பாத்துங்க. then I will show you that embeddable again. embeddable நான் மறுபடியும் கடைசியா சொல்றேன் நான். ஓகேவா? listen up. so I have a two table over here. எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்கிட்ட ஒரு ரெண்டு டேபிள் இருக்குன்னு வெச்சுக்கோ. ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. Then I have another table like this. Okay, maybe it has some additional column over there. Maybe it has some concern. Maybe there additional column irukkalam. Whatsoever the concern it is. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணலாம்னு பாக்குறேன். ஜஸ்ட் லெட் மீ டெல் யூ தட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நீங்க எல்லாம் ஒரு கஸ்டமர். ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்க வாங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க எல்லாம் ஒரு கஸ்டமர், ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் த செப்பரேட் டேபிள் லைக் ப்ராடக்ட் அப்படின்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. And then I have another table over here that is nothing other than the customer. ஓகேவா? சோ என்கிட்ட கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்கு, ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் இருக்கு. சரியா? இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படின்ற டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா I have the things called, இந்த ப்ராடக்ட்ன்ற டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா I have the thing called ID அப்படின்னும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இங்க வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் சொல்லு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்ல. சோப்பா? சரி, ஓகே ஃபைன், சோப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருக்கு, சோப்புன்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த கஸ்டமர்ல டீடைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட ஐடி. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் தட் கஸ்டமரோட நேம்னு எடுத்துக்கலாம், கஸ்டமரோட நேம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு எதை வேணா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதோட சேர்த்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா we will keep it like location அப்படின்றத இப்போதைக்கு எடுத்துக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். சரியா? எந்த லொகேஷன்ல இருந்து கஸ்டமர் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு டேபிள் எனக்கு டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? shall we create the same like that? அது மாதிரி கிரியேட் பண்ணிடலாமா? ஓகே, so what I would like to do, first of all I am creating that one of the table called products. இப்போ இது என்னோட டேட்டாபேஸ்க்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? புரிஞ்சா? அப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற பேர் தான் எனக்கு என்ன இருக்கும், டேட்டாபேஸ்ல டேபிளா கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்ப ப்ராடக்ட்டுக்குள்ள எனக்கு எத்தனை இருக்கு? ஐடி, சோப்பு இல்லையா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், பிரைவேட் இன்ட்டு ஐடி, அடுத்தது பிரைவேட் இன்ட்டு சோப். சரி, ஸ்ட்ரிங் வச்சுக்கலாமா? ஓகே ரைட், ஸ்ட்ரிங் சோப். ஓகே, சோ இந்த இடத்துல எதையாவது ஒரு பிரைமரி கீயா நம்ம வைக்கணும்ல, கரெக்டா? இதுல எதை பிரைமரி கீயா வச்சுக்கலாம்? ஐடி வச்சுக்கலாமா? சரி, ஓகே ரைட். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, எதை பிரைமரி கீயா வைக்கிறியோ அதுதான் மேப் ஆகும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட். சோ ஐ வில் கீப் தட் ஐடி as the primary key over there. ஓகேவா? சோ இப்ப ஐடின்னு நான் வந்து இத ஒரு இது கொடுத்தேன் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு இதுதான் பிரைமரி கீன்றது எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சோ அப்ப இந்த டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? கெட்டர் செட்டர் மூலமா நான் ஆக்சஸ் பண்ணலாம். என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ல டேட்டா ஐடிங் விஷயமா. கரெக்டா? நான் சிம்பிளா என்ன பண்ணிடுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி சோர்சஸ்ல ஜெனரேட் அண்ட் கெட்டர் செட்டர்ஸ்ல இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணிடுறேன், ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். புரிஞ்சா எல்லாருக்கும்? இது வரைக்கும் சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே, ஐ கிரியேட்டட் இன் சச் மேனர். தென் அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அண்ட் அனதர் கிளாஸ். இந்த கிளாஸ் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கீப் இட் லைக் a கஸ்டமர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது எனக்கு செப்பரேட்டா எனக்கு என்ன தேவைப்படுது, ஒரு டேபிள் தேவைப்படுது இல்லையா? சோ அப்ப இது என்ன பண்ணிப்பேன், புரிஞ்சா? சோ இப்ப இதுக்குள்ள நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இதுல தேவைப்படுற விஷயங்கள் இல்லையா? சோ கஸ்டமருக்கு ஒரு ஐடி, கஸ்டமருக்கு ஒரு நேம், கஸ்டமரோட லொகேஷன் இல்லையா? சோ பிரைவேட் இன்ட்டு கஸ்டமர் ஐடி, தென் பிரைவேட் ஸ்ட்ரிங் கஸ்டமரோட நேம், தென் பிரைவேட் ஸ்ட்ரிங் கஸ்டமரோட லொகேஷன். ஓகேவா? இதுல எதை பிரைமரி கீயா வைப்போம்? நம்ம இஷ்டம் தான், எதை வேணா வச்சுக்கலாம். பட் as per the concern over here I will keep this thing as the primary key over here. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போகுது அப்படின்னா இப்ப இதுக்கும் ஒரு getters and setters வேணும் இல்லையா? ஓகேவா? சோ simply I will right click and go for the source
and then I will generate the getter and setter. I will select everything and then I will generate it. Simple, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த விஷயத்துக்குலாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா getters and settersங்கிறது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ just I will cut it. I will put it over here. Fine. இப்போ இந்த மூணு வேரியபிளுக்குமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு getters and setters ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் இந்த டேபிளை எப்படி நான் வந்து இது பண்றேன் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் யூனிக் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு கஸ்டமர் வராரு. ஓகேவா? த கஸ்டமர் நேம் இட் இஸ் கால்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கஸ்டமர் நேம் வந்து மோனேஷ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மோனேஷ் நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க மோனேஷ்? சிந்தால். ஓகே ரைட். ஸோ சிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான சோப்பு. ஓகேவா? அப்ப மோனேஷுக்கு மட்டும்தான் சிந்தால். ஓகேவா? இப்ப அடுத்தது வேற ஒருத்தவங்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் another person who will be taking as a consideration another customer. ஓகேவா? the customer name it is called for example like my name. அப்ப கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஐடி இருக்கும், லொகேஷன் இருக்கும், அது செப்பரேட். ஓகேவா? ஆனா இப்ப எனக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னால சிந்தால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சிந்தால் யாருக்காக மட்டும்தான் அப்படின்னா சிந்தால் மோனேஷ்காக மட்டும்தான். சார் ஏ சொல்லுங்க. ஆக்சுவலா ப்ராடக்ட்ன்றது கஸ்டமர் யார் வேணா செலக்ட் பண்ணலாம். யார் வேணா செலக்ட் பண்ணலாம். நான் இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் சொல்லிடுறேன், என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? இப்ப 1-to-1 மேப்பிங் அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட், அந்த யூனிக் ப்ராடக்ட் அவங்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி கன்சிடரேஷன் வச்சுக்கோ. ஓகேவா? சோ அந்த மாதிரி மென்ஷன் பண்றதா 1-to-1 மேப்பிங். ஒருத்தருக்கு ஒன்னு, அவ்வளவுதான். ஓகேவா? என்கிட்ட அந்த ஒரு பொருள் தான் இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு பொருள் அந்த ஒருத்தருக்காக தான் அப்படின்னு நான் மேக் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு கீப் த மேப்பிங் கால்ட் 1-to-1 மேப்பிங் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகேவா? இப்ப நீங்க அந்த கான்செப்ட் நீங்க என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு AFID கோடு, ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு புக்கு அப்படின்ற மாதிரி என்ன வேணா யோசிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் சொல்ல வர ஒரே எக்ஸாம்பிளே நான் எல்லா கான்செப்டையும் முடிக்கிறதுக்காக நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்ப ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடரேஷன். இப்ப நான் யூஸ் பண்ற சோப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ரியல் திங், பட் ஐ வில் டேக் இட் லைக் ஹமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப மோனேஷுக்கு சிந்தாலு, வேல்முருகனுக்கு ஹமாம் அப்படின்ற மாதிரி. சோ அப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ற இந்த டாபிக் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா the concerned thing it is called 1-to-1 மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா 1-to-1 மேப்பிங் இன் அவர் டேபிள். இந்த ஒருத்தருக்கு ஒன்னு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்ப இதுல இந்த கன்சர்ன்ல இந்த விஷயத்துக்கு தான் இவங்களை மேப் பண்ணணும். கரெக்டா? இவங்களுக்கு தான் யாரை நான் மேப் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை நான் மேப் பண்ணணும். கரெக்டா? சோ வாட் ஐ வுட் லைக் டு டு, இந்த டேபிள்ல ஒவ்வொருத்தருக்கு யார் யார் யூனிக்கா இருக்குன்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ தட் வாட் ஐ வுட் லைக் டு டு, என்னோட கஸ்டமர் டேபிள்ல ஓகேவா வாட் ஐ வுட் லைக் டு கீப் இட் ஓவர் தேர் பிரைவேட்டா எனக்கு அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ், ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸ், அதுல நான் சிம்பிளா ஒரு ரெஃபரன்ஸா ப்ரோன்னு வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டிட் ஓவர் ஹியர்? எல்லாருமே புரிஞ்சா நான் என்ன சொன்னேன்னு? யாருன்னா புரியாம இருக்கியா? இந்த திங்ஸ் யாருன்னா புரியாம இருக்கியா? எப்படி நான் இங்க ஒரு டேட்டா டைப்பை வந்து ரேப்பர் கிளாஸா இங்க நான் கொடுக்கறனோ அதே மாதிரிதான் இங்க என்னது, இதுவும் ஒரு கிளாஸோட பேர் தானே. கரெக்டா? சோ இந்த கிளாஸ் பேரை போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நேமா கொடுத்துறேன். இது யாரோட மேப் ஆகணும்? என்னுடைய 1-to-1 என்னோட அந்த கிளாஸோட மேப் ஆகணும். புரியுதுங்களா? சோ அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் சிம்பிளா. ஓகே ரைட். அப்ப இதை நான் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது? ஐ நீட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் இல்லையா? சிம்பிளா ரைட் கிளிக் பண்ணி அதே நீ என்ன பண்ணிக்கோ, சோர்ஸ் மூலமா ஜெனரேட் பண்ணிக்கோ. ஜெனரேட் தட் ப்ரோ ஃபார் த கெட்டர் அண்ட் செட்டர். எஸ், இட் காட் ஜெனரேட்டட். புரிஞ்சுங்களா? ரைட். நவ் இப்ப என்கிட்ட கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ப்ராடக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதாவது ரெண்டு டேபிள் இருக்கு. இப்ப என்னோட அப்ளிகேஷன்ல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மேப் பண்ண போறேன் இல்லையா? சோ நம்மளுக்கு டிஃபால்ட்டான திங்ஸ் தெரியும் இல்லையா? சோ லெட் மீ டூ இட் ஃபாஸ்டர். சோ கான்ஃபிகரேஷன் என்னோட ஹைபர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வரணும். சோ சிம்பிளா கான்ஃபிகர் ஈக்குவல் டு நியூ கான்ஃபிகரேஷன். அடுத்தது இந்த கான்ஃபிகரேஷன் நான் கான்ஃபிகர் பண்ணணும்.
then I will add the annotated class of ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஓட கிளாஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸோட கிளாஸ் இல்லையா. சோ ரெண்டுத்தையும் நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா, என்னோட கான்ஃபிகரேஷனை கான்ஃபிகர் அந்த XML ஃபைலோட கான்ஃபிகர் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறேன், இதோட அனோட்டேட் பண்ணி வச்சிடறேன். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் செஷன் ஃபேக்டரி நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ அதை கான்ஃபிகரேஷன்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். con.build session factory அப்படின்ற அந்த மெத்தடு. ஸோ இது ரிட்டர்ன் வாங்க எனக்கு செஷன் ஃபேக்டரியாக ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ SFல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, செஷன் ஃபேக்டரில இருந்து எனக்கு தேவைப்படுறது செஷன்ஸ். ஸோ SF டாட் ஓப்பன் த செஷன் by returning something that will gives us a session itself. So அது எஸ்ங்கிற பேர்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will keep it that persistன்றது மூலமா நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, சோ அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கமிட் பண்ண சொல்லுவோம் டிரான்சாக்ஷனை வச்சு. சோ s.begin transaction with that thing it will provide the transaction. சோ அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா கமிட் அப்படின்றத கொடுத்துருவேன். இதுக்கு நடுவுல தான் அந்த செஷன்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் பெர்சிஸ்ட் பண்ணுவேன் இல்லையா. சோ செஷன் டாட் பெர்சிஸ்ட்ல ஆப்ஜெக்ட் ஒன்னு கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு ரெண்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு டேபிள் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் இங்க கொடுக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா, சோ இப்போ இந்த மேப்பிங் பண்ணி வச்சிருக்கிறதுனால how it will be processed now you can able to see. okay, now what I would like to do, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒண்ணு இல்லையா. சோ ப்ராடக்ட்ஸ் p equal to new products. ஓகே, சோ இப்போ இந்த p ல நான் டேட்டாவை செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி அது டிஃபால்ட்டா இருந்திருக்கலாம், அப்ப கெட் பண்ணின்னு எடுத்து வச்சுக்கலாம், உனக்கு உன் இஷ்டம். ஓகேவா, சோ அதுக்கப்புறம் மெர்ஜ் வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா அதோட மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ரைட். சோ இப்போ இந்த செட் ஐடியில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ வில் கீப் த ஐடி கால் 1001. ஓகேவா, 1001 என்னது அப்படின்னா சோப்போட பேர் என்ன தெரியுமா, சிந்தால். சிந்தாலோட ஸ்பெல்லிங் எனக்கு கரெக்டா தெரியல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கிறேன். சரியா, சிந்தால்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இது யாரோட மேப் ஆகணும்னு சொல்லியிருப்போம், ஒரு கஸ்டமரோட மேப் ஆகணும் இல்லையா. சோ அப்ப கஸ்டமர் அப்படின்ற அந்த ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, சோ இந்த கஸ்டமர்ன்ற ரெஃபரன்ஸ் வச்சு நான் என்ன பண்றேன்னா செட் கிளைண்ட் ஐடி. சோ கிளைண்ட் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செட் நேம் ஆஃப் த கஸ்டமர். தி நேம் ஆஃப் த கஸ்டமர் இஸ் நதிங் அதர் than the மோனிஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். then I will set that location of him is nothing other than the சென்னை அப்படின்னு எடுத்துக்கிறேன். then இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ இன்னொன்னு மெயினா கொடுக்கணும் which is nothing other than set my product. ப்ராடக்டோட ரெஃபரன்ஸ் p ல வச்சிருக்கோம் இல்லையா, சோ அதை நான் செட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் செட் பண்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதுதான். அப்ப நான் இது ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், பீன்றது கொடுத்துருக்கேன். பீன்றது என்னதுங்க, ப்ராடக்டோட ரெஃபரன்ஸ். அப்ப இந்த ப்ராடக்டோட ரெஃபரன்ஸ்னா இவங்களோட எல்லா டேட்டாவையும் தூக்கி யார்கிட்ட கொடுத்துறேன், இந்த ஒரு கஸ்டமர் கிட்ட நான் கொடுக்குறேன். அது 1-to-1 மேப்பிங் நான் மென்ஷன் பண்றதுனால அந்த ஒரு கஸ்டமருக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் தான், வேற எதையும் என்னால மாத்த முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, சோ ஜஸ்ட் லெட் மீ டூ ஒன் திங். இப்போ இந்த பெர்சிஸ்ட்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. சோ ஒன்னு ப்ராடக்ட்டுக்கு, இன்னொன்னு கஸ்டமருக்கு. ரெண்டுத்தையும் பெர்சிஸ்ட் பண்ண சொல்லி நான் சொல்றேன். ஒன்னு ப்ராடக்ட், இன்னொன்னு கஸ்டமருக்கு. ஓகேவா, லெட் மீ ரன் த ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். சோ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கா? எஸ், எவ்ரிதிங் பீன் குட். So I am running the program over here. So என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகுது. So again it is throwing some kind of an error for us. So command acceptance exception. So foreign key constraintல எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா it is throwing some error. Okay, no problem. ஸோ ப்ராடக்ட்ல வந்து என்னோட ஐடிங்கிறது தான் வந்து எனக்கு விஷயங்கள். ஸோ ஐடியில நான் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ சோப்பையும் நான் செட் பண்றேன். எவ்ரிதிங் பீன் குட். மேப்பிங் தட் கன்சென்டிங் தட் மேப்பிங் டாட் கஸ்டமர் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எனக்கு வருது. ஓகே, ரைட். கஸ்டமருங்கிறது எனக்கு எக்ஸிட் ஆகல அப்படின்னு வருது. ஸோ லெட் மீ டூ ஒன் திங். ஷோ டேபிள்ஸ். டேபிள்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கும்.
let me drop it off. Customer product create ஆயிடுச்சு இல்லையா? So let me check with the thing. Select star from customers. Select star from products. Let me run the thing. இப்போ எனக்கு டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா it has got created actually. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா it is got created. Now you all clearly understand. இங்க நல்லா பாருங்களேன், இது என்னோட ப்ராடக்டோட டேட்டா. ஓகே, ப்ராடக்டோட டேட்டால என்ன இருக்கு? 1001 சிந்தால்னு இருக்கா? ஓகே, அடுத்து கஸ்டமர்ல பாருங்களேன், கஸ்டமரோட ஐடி, ப்ராடக்ட் ஐடி, லொகேஷன், நேம். இந்த ப்ராடக்ட் ஐடிங்கிறத நானா கொடுத்தேன், கஸ்டமர்ல என்னதான் கொடுத்தேன் நான்? ஆக்சுவலா நேம், லொகேஷன், கஸ்டமர் ஐடி தான் கொடுத்தேன். இந்த ப்ராடக்டோட ஐடி எப்படி மேப் ஆகி வருதுன்னா, நான் இங்க கொடுத்ததுக்கு ஏத்த மாதிரி மேப் ஆகி வந்திருக்கு. அப்ப இவருக்கு இந்த ப்ராடக்ட் தான் what I would like to do, I will just update it here. நான் என்ன பண்றேன்னா அப்டேட் பண்றேன். டூல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை கொடுக்குறேன். இப்ப 1002 அப்படிங்கிறது யாரை நான் செட் பண்றேன் அப்படின்னா எனக்கு நான் செட் பண்றேன். ஓகே, ஓகேவா? Let me run the program again. Now you all can see one more time. So the program got terminated without having an error. ஓகேவா? இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்ல வந்து சோப் அண்ட் ஐடி எனக்கு இன்செர்ட் ஆயிருக்கு. என்னன்னா 1002 அமாம் அப்படின்னு சொல்லி இன்செர்ட் ஆயிருக்கு. பட் கஸ்டமர்ல பாருங்களேன், லொகேஷன் ஒரு டேட்டா, நேம்ன்றது ஒரு டேட்டா, கஸ்டமர் ஐடின்றது டேட்டா. அதோட சேர்த்து இது என்ன பண்ணிருக்கு? ப்ராடக்டோட ஐடியை இவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. It is got mapped with my product ID. Okay, now if I go back and check into my database again, இப்போ என் கஸ்டமர்ல நான் செக் பண்ணி பார்க்கறேன்னு வச்சுங்களேன், now you can see வேல்முருகன்ற கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் ஐடி அசைன் ஆயிருக்கு? 1002ன்னு ஒன்று அசைன் ஆயிருக்கா? ஓகே, இப்போ வரைக்குமே உங்களுக்கு புரியாம தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஓகே, லெட் மீ டூ ஒன் மோர் திங். நீங்க நல்லா பாருங்க. இப்ப I have another customer whose name it is called consider like Karthik or whomsoever. Okay, he is from the same place of Kanjipuram itself, no problem. But பேர் என்ன வேணா இருந்துட்டு போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டவ்வா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். Now if I run this program, just check it out the problem over here. என்ன பண்ணுது எனக்கு இங்க? What is that error is showing to me? Online guys, சொல்லுங்க. Constraint violation என்னன்னா எனக்கு ஒரு டூப்ளிகேட் என்ட்ரி வந்திருக்கு, இந்த ப்ராடக்ட் பிரைமரி கீக்கு எனக்கு இது எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுது. இதத்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 1-to-1 மேப்பிங் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ல இது எடுத்துக்காது. ஏன்னா 1002 ஏற்கனவே இருக்குது, அது வேற ஒரு கஸ்டமருக்கு நீ செட் பண்ணி விட்டுட்ட, என்னால இவருக்கு இந்த டேட்டாவை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த இடத்துல. ஓகேவா? இதத்தான் நான் மேப்பிங் சொன்னது, ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் அசைன் பண்றது. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் 1-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அப்ப நான் இது எப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னா I have to create a separate thing and then I have to make it over there. Now if I run the program without having an error, it will be executed. ஓகேவா? சோ இப்போ நீ நல்லா பார்த்த அப்படின்னா I will go back to my customer table. Now you can see அப்ப கார்த்தின்றவருக்கு 1003 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஐடி. ஓகேவா? சோ ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த அனோட்டேஷன் இஸ் நத்திங் அதர் தென் 1-to-1 மேப்பிங். இந்த ஒருத்தருக்கு இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றது. ஓகேவா? சோ திஸ் இஸ் த கான்செப்ட் கால்ட் மேப்பிங் இன் அவர் ஹைபர்நேட். இப்போ நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நல்லா பாரு. எக்ஸாம்பிள், நீ ரியல் டைம் எக்ஸாம்பிள் இது மாதிரி யோசிச்சு பாத்தீங்க. Consider the scenario like this. ஃபர்ஸ்ட் நீ தானே கிரியேட் பண்ணுவ, கரெக்டா? ஓகேவா? நீ இங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. You can give any such things.
ஓகேவா? சோ இந்த இடத்துல நீ என்ன வேணா கொடுத்துட்டு போ, எனக்கு அதை பத்தி பிரச்சனையும் கிடையாது எனக்கு. But once you provided all this information, now what is asking to me? யூனிக்கா இருக்கணும்ன்ற மாதிரி வருது இல்லையா? ஏன்? இந்த பேரு என்னோட டேட்டா பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிளாஷ் ஆக கூடாது அப்படின்றதுக்காக. கரெக்ட் தானே? அப்ப இதுதான் என்னுடைய ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பேர் தான், இந்த பேர் ஏற்கனவே என்னோட டேட்டா பேஸ்ல இருந்திருக்க கூடாது அப்படின்றதுதான். இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்தேன்ல, இதை நான் வந்து ஏற்கனவே நான் என்ன வேணாலும் செட் பண்ணலாம். இதே டேட்டா மறுபடியும் வரலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த டேட்டா மறுபடியும் கூட இருக்கலாம், ஒரே பேர்ல எனக்கு பல பேர் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுது, I have to keep it like a unique one. That unique one belongs to the particular customer. நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த மிஸ்டர் எக்ஸுக்கும் அந்த டேட்டா பர்த்ல பிறந்த அவங்களுக்கும் இது யூனிக்கான விஷயம் இல்லையா? நான் இதோட இதை மேப் பண்றேன் இல்லையா? திஸ் இஸ் நத்திங் அதர் than 1-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? சோ அப்ப நான் இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னே கொடுத்து நான் கொடுத்தேன்னா என்ன சொல்லுது எனக்குங்க? ஆல்ரெடி some kind of a things will be there, must be between 6 to 8 character. Okay, so அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் என்ன சொல்லுது, இப்ப யூசர் நேம் இஸ் டேக்கன். எனக்கு பிரைமரி கீயோட எனக்கு என்ன பண்ணுது, இந்த யூசர் நேம் பிரைமரி கீயா வச்சிருப்பாங்க, ஆர் என்ன வச்சிருப்பாங்க, யூனிக்கா வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னும் போது எனக்கு இங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, என்னால இதை மேப் பண்ண முடியாது இவருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். தட் இஸ் வாட் த கான்செப்ட் ஆஃப் திஸ் 1-to-1 மேப்பிங் ஓவர் ஹியர். ஓகேவா? சோ திஸ் இஸ் நத்திங் அதர் than 1-to-1 மேப்பிங். புரிஞ்சா எல்லாருக்குமே? anyone have any query in this? இந்த 1-to-1 மேப்பிங்க்கும் எம்படபிள்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 1-to-1 மேப்பிங் ரெண்டு டிஃபரெண்ட் டேபிள், அதுல யூனிக்கான விஷயத்த நான் ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு. பட் எம்படபிள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டேபிளே கிடையாது, ஒரு டேட்டா இருக்கு, செட் ஆஃப் டேட்டா இருக்கு. ஓகேவா? அது என்னோட டேபிளோட நான் எம்பட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? தட் இஸ் கால்ட் எம்படபிள் அப்படின்றது. அப்படின்னு ஒரு டேபிளே இருக்காது, அந்த டேட்டா வச்சு நான் எடுத்துக்கிறது எம்படட் கான்செப்ட்ல எனக்கு வருது. ஓகேவா? ரைட். சோ இதுதான் என்னது அப்படின்னா 1-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப ரெண்டாவது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. Now you have to give an answer from your end. நீங்க ஆன்சர் சொல்றத பொறுத்து தான் எனக்கு புரியும், சரியா? ரைட். இப்ப ஒரிஜினாலிட்டியை பார்ப்போம். இப்ப ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட், ஓகே ரைட். இப்ப மோனேஷ் வந்து சிந்தால் மட்டும் தான் வாங்குவாரான்னு கிடையாது இல்ல. மோனேஷ் வந்து என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்குவார்ல, சிந்தாலும் வாங்குவாரு, மேபி அவருக்கு பிடிச்சவங்களுக்காக அம்மாவும் வாங்குவாரு, இல்ல வேற என்னவும் சேர்த்து வாங்குவாரு இல்லையா? சோ அப்ப ஒரு பர்சனுக்கு ஐ ஹாவ் டு மேப் அப் வித் மை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? தட் இஸ் த கான்செப்ட் கால்ட் 1-to-many மேப்பிங். புரியுதுங்களா? 1-to-many அப்படிங்கறத நான் அங்கதான் சொல்லுவேன். அப்போ ஒருத்தருக்கு நிறைய டேட்டாவை நான் அசைன் பண்றது. ஓகே, ஆனா இதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாக்டா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பார்த்து சொல்லி பார்க்கலாம். ஒருத்தருக்கு பல ப்ராடக்ட், அப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கும் சார்? நார்மலைசேஷன். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒருத்தருக்கு பல ப்ராடக்ட் நான் சொன்னேன்ல, ஓகேவா? அப்ப எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ப ஒரு கஸ்டமர் ஐடி ஒரு தடவை தான் வரும், கரெக்டா? ஓகேவா? அப்ப ஒண்ணுங்கிற மோனேஷுக்கு இப்ப இதோட சேர்ந்து எனக்கு என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஐடிங்கிறது எனக்கு வருது, கரெக்டா? இதோட சேர்ந்து எனக்கு என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஐடிங்கிறது எனக்கு வருது இல்லையா? அப்ப ஒருத்தருக்கு பல ப்ராடக்ட்னு சொன்னா ஒரே இதுல எனக்கு மல்டிபிள் ப்ராடக்ட் ஐடி வரும்ல. ஓகேவா? சோ லெட் மீ கீப் இட் ஓவர் ஹியர் இட்செல்ஃப். சோ லெட் மீ புட் இட் லைக் இந்த இடத்துல எனக்கு இப்ப என்னோட கஸ்டமர் டேபிள் தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, 1-to-1 போட்டோன்னே எனக்கு என்ன ஆயிருச்சு, இந்த இடத்துல எனக்கு செப்பரேட்டா ஒரு ப்ராடக்ட் ஐடிங்கிறது எனக்கு மேப் ஆச்சு இல்லையா? இந்த டேபிள்ல எனக்கு என்னாச்சு, ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறது எனக்கு என்னாச்சு, இட் காட் மேப்டு வித் மை 1-to-1. ஈவன் யூ கேன் see here, அதுதான் எக்ஸாக்டா நடந்தது இல்லையா? ஒருத்தருக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் இதை 1-to-many அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி வராது, ஒருத்தருக்கு எத்தனை ப்ராடக்ட் ஐடி வரும், நிறைய ப்ராடக்ட் ஐடி வரும், கரெக்டா? ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எனக்கு நார்மலைசேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ குட் பிராக்டிஸ் ஆஸ் வெல். சோ அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமர் ஐடிக்கு
இந்த ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ செப்பரேட் டேபிள். இந்த டேபிள் எதை வச்சு மேப் பண்ண போகுது அப்படின்னா, இந்த டேபிள் எதை வச்சு மேப் பண்ண போகுது அப்படின்னா, நல்லா பாரு, இவங்க என்னோட ப்ராடக்டோட ஐடியா, இவங்க என்னோட ப்ராடக்டோட ஐடியா, அதே மாதிரி இவங்க என்னோட கஸ்டமரோட ஐடி, இவங்க என்னோட கஸ்டமரோட ஐடி. இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணும், இந்த ப்ராடக்ட் ஐடி 1 அப்படிங்கிறது இந்த கஸ்டமர் ஐடியோட சேரும், அதாவது 1001 அப்படிங்கிற மாதிரி. இது செப்பரேட்டா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும். அதுக்கடுத்து மறுபடியும் ரெண்டாவது ப்ராடக்ட் ஐடி அதே கஸ்டமருக்கு மறுபடியும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், மேப் பண்ணும் 1002 அப்படின்னு சொல்லிட்டு இது செப்பரேட்டா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப ஒருத்தருக்கு நிறைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து 1 to many அப்படின்ற மாதிரி கணக்கு. ஓகேவா? சோ அப்ப நான் இதை வந்து எப்படி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே நான் பண்ணி பார்ப்போமே, எப்படிதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஓகேவா? வில் see it first. சோ என்ன பண்றேன் அப்படின்னா, first of all I'll go to my database. Okay, I'll drop it the table, drop table customers and drop table products. First எல்லாத்தையும் drop பண்ணிடுறேன். I dropped it both of the things. Now இப்போ என் டேபிள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எதுவுமே இருக்காது. சரியா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்றத நல்லா பாரு. எனக்கு ஆப் தான், அதேதான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஐடி தனியா சோப்பு தனியா இருந்துட்டு போகுது. ஆனா என்னோட கஸ்டமர் இருக்காருல்ல, ஒருத்தர் ஒரு சோப்பு தான் எடுப்பான்னு என்னால சொல்ல முடியாது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 to 1 சொல்லாம நான் இது என்ன தெரியுமா சொல்றேன், ஒருத்தர் நிறைய சோப்பை கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சரியா? ஒருத்தர் நிறைய சோப்பை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கிரியேட் இட். செப்பரேட்டா ஒன்று கிரியேட் பண்ணுவோமே. ஓகே, சோ அப்ப இவர் ஒருத்தர் நிறைய சோப்பை சொல்றாரு அப்படின்னும் பொழுது எனக்கு இந்த டேட்டாவை எப்படி கொடுக்கலாம்? இப்ப நான் ஒரு தடவை தான் ஒரு சோப்பு கொடுக்க முடியும் இல்லையா? ஒருத்தருக்கு நிறைய சோப்பு அப்படின்றத என்னால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, வாட் ஐ ஹேவ் டு டூ, இட்ஸ் யாருன்னா என்ன ஐடியா இருக்கா? ஒருத்தருக்கு நிறைய ப்ராடக்ட் எப்படி கொடுக்கலாம்? ஹவு கேன் ஐ? பப்ளிக்கா மாத்த முடியாது. பப்ளிக்கா மாத்துறது நம்மளுக்கு கான்செப்ட் கிடையாது. பப்ளிக்கா மாத்திட்டா அப்படின்னா உனக்கு டேட்டா ஹைடிங்கே இருக்காது உனக்கு. இங்க ஒருத்தருக்கு நிறைய ப்ராடக்ட் எப்படி கொடுக்கலாம்? ஹவு கேன் வி? ஜாவால படிச்ச கான்செப்டை யோசிச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க, ஒருத்தருக்கு நிறைய ப்ராடக்ட் எப்படி கொடுக்கலாம்? எஸ், அரேயா சார்? எஸ், அரேவா நீங்க கொடுக்கலாம், கலெக்ஷனா கொடுக்கலாம், அதுல பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்க. எக்ஸாக்டா அதான். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்டா கூட கொடுத்துக்கலாம். அப்ப உனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லைங்க, எத்தனை ப்ராடக்ட்? லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க கொடுப்பீங்க. ஓகேவா? சோ அப்ப லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கும்போது இது ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகாதா? ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்ணிடு அப்படின்னா, ரிட்டர்ன் ப்ரோங்கிறதெல்லாம் ஓகே, இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிடு, லிஸ்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணிடு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ன்றத மென்ஷன் பண்ணிடு. அவ்வளவுதான், எரர் போயிடும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? நான் வந்து இந்த இடத்துல லிஸ்டா நான் வந்து ப்ராடக்ட்டை கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ லெட் மீ டூ இட். சோ அப்ப லிஸ்டா ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னால இதை வந்து இப்படி கொடுக்க முடியாதுல்ல, லிஸ்டா தானே கொடுத்தாகணும். கரெக்டா? ஐ ஹாவ் டு ப்ரொவைட் இந்த லிஸ்ட், ரைட்? ஓகேவா? அப்ப லிஸ்டா கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா எனக்கு என்ன இருந்திருக்கணும்? ஆக்சுவலா லிஸ்டா கொடுக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கணும் இல்லையா? கரெக்டா? சோ அந்த ஆப்ஜெக்ட் நான் இங்கே கூட கிரியேட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஈக்குவல் டு நியூ ஏதாவது ஒரு லிஸ்ட், அரே லிஸ்டா இருக்கட்டும், லிங்க்டு லிஸ்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். புரியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டுன்னு? ஏன்னா ஒரு வேரியபிள்ல ஒரு டேட்டா தான் என்னால சேவ் பண்ண முடியும். கரெக்டா? நார்மலா நம்மளால ஒரு வேரியபிள்ல ஒரு டேட்டா தான் சேவ் பண்ண முடியும். ஆனா ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் டேட்டாவை நான் சேவ் பண்ண முடியும்னா ஐ நோ தட் அரேவை யூஸ் பண்ணலாம். வேற வேற டேட்டா டைப்பை வச்சு நான் கொடுக்கணும்னா, ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள ஒரே டேட்டா டைப் எனக்கு இல்லைல்ல. எனக்கு என்ன இருக்கு? இன்டீஜரும் இருக்கு, ஸ்ட்ரிங்கும் இருக்கு.
இல்லையா? சோ அந்த மொத்த டேட்டாவையும் நான் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா? சோ அப்படி கொடுக்கறதுனால தான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் a collection concept. அதுல லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸா நான் கொடுக்குறேன். புரியுதா? இதுதான் வந்து ஜாவான்றது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? சோ அப்ப லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸா எனக்கு கொடுக்குறேன். சோ அப்ப எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு என்ன வேணும்? ஒரு லிஸ்ட் வேணும்ல. சோ அதுக்காக நான் ஒரு அரே லிஸ்ட்டை நான் இந்த டேட்டா வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப ப்ரோ வச்சு கொடுத்துறேன், எனக்கு அரே லிஸ்டா கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன்ல வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டூ லைக் தட். இந்த மாதிரி என்னால கொடுக்க முடியாது. ஓகே, நான் செட் பண்ணிட்டேன், இந்த ரெண்டுத்தையும் செட் பண்ணிட்டேன். அப்ப இதுல வந்து நான் எப்படி டேட்டாவை செட் பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிள் லைக் c dot get pro. I am taking the product. அதுல நான் பர்டிகுலர் டேட்டாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் இந்த டேட்டாவை நான் கொடுத்தாகணும் இல்லையா? நான் இப்ப என்ன ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கணும் அதை நான் வந்து இதுல ஆட் பண்ணணும் இல்லையா? சோ என்ன பண்றேன் அப்படின்னா என் ப்ராடக்ட்டை நான் கெட் பண்றேன். எப்படி கெட் பண்றேன்னா இந்த டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணி நான் கெட் பண்ணி பாக்குறேன் சிம்பிளா. ஓகேவா? இது எத்தனை ஐடி வேணா நீ கொடுத்துக்கோ, அது உன் இஷ்டம். இப்ப அடுத்தது கூட என்ன பண்ணிக்கோ அப்படின்னா p டாட் செட் ஐடியில வந்து இன்னொரு டேட்டா கூட கொடுத்துக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1004 p டாட் செட் சோப்ல வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து லிரிலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது ஒன்று. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா it will take the particular data in a multi data and it will add it over here. எத்தனை டேட்டா இருந்தாலும் இதுல ஆட் பண்ணிக்கும். இங்க செட் பண்ணிட்டேன் இல்லையா? இதை கெட் பண்ணி இங்க ஆட் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஆட் பண்ணி விட்டுட்டு let me run the program first. Maybe it throw an error, maybe எரரே இல்லாம எனக்கு ரன் ஆயிடுச்சு. யூ கேன் see எத்தனை லைன் ஆஃப் queries இங்க எழுதி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் ஆகுது, 2 டேபிள் கிரியேட் ஆகுது, கஸ்டமர், ப்ராடக்ட், இன்னொன்னு என்ன பண்ணுது பாருங்க, கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் ப்ராடக்ட் இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு நிறைய கொடுக்க போறேன் அப்படின்றதால என்ன பண்ணிடுச்சு, செப்பரேட்டா இன்னொரு டேபிள் அது கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிச்சு. யூ கேன் see அந்த கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு பாருங்க, கஸ்டமரோட ஐடி, அடுத்தது என்னது ப்ராடக்டோட ஐடி. could you get it now what I am talking to you? இப்போ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேவா? சோ இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன் டு மெனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கஸ்டமருக்கு பல டேட்டாவை நான் வந்து மெர்ஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we were adding it. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, டேபிள் ஆல்ட்ரேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. then it is doing like ப்ராடக்ட் ஆட் பண்ணுது, கஸ்டமர் டேட்டாவை ஆட் பண்ணுது, தென் ப்ராடக்டோட கஸ்டமர் டேட்டாவை மொத்தத்தையும் சேர்த்து எனக்கு ஆட் பண்ணுது. Now I will go back to my SQL database, then I will check out about this two things. You can see 1004 ரிலீல் ஒன்று வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுது, கார்த்தில ஒரு டேட்டா எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா just I will go to another place, select star from என்னது customer underscore product. கரெக்டா? let me run it. now you can see 3ன்ற கஸ்டமர் 1004 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. இன்கேஸ் உனக்கு வேணும் அப்படின்னா இன்னொன்னு நீ ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் பண்ணா. ஓகேவா சார்? இங்க நீங்க 2 தானே சார் ஆட் பண்ணீங்க, இங்க நீங்க 2 செட் தானே சார் பண்ணீங்க, ஆனா 1 தானே சார் எடுத்துக்கிச்சு, 1004 மட்டும் தானே சார் எடுத்துக்கிச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஐ எம் அப்டேட்டிங் மை டேட்டா ஓவர் ஹியர். கரெக்டா? அதனால இருக்கிற டேட்டாலே அது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கீப் ஆன் அப்டேட்டிங் த திங்ஸ். அதனால கடைசியா நான் என்ன கொடுத்தனோ அந்த டேட்டாவை மட்டும் அது எடுத்துக்கிச்சு சிம்பிளா. ஓகே, ஐ கேன் செட் இட் அகைன் அண்ட் தென் ஐ கேன் ஆட் இட் ஓவர் தேர். தட்ஸ் நாட் a big thing. ஓகேவா? சோ திஸ் இஸ் how that we will use that annotation called one to many அப்படின்ற மாதிரியான கஸ்டமர், ஒருத்தருக்கு பல டேட்டா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா என்னோட கன்சர்ன்ல என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நானா இதை கிரியேட் பண்ண சொன்னேன், ஒன் டு மெனி தான் நான் இந்த மாதிரியா கிரியேட் பண்ண சொன்னேன், கிடையாது இல்ல. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கஸ்டமர் டீடைல்லையே ஒருத்தருக்கு பல டேட்டா அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? தட் இஸ் வை we were have the concept called mapping அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. நேத்து பல பேர் வந்து நோட்ஸ் எழுதிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா?
அந்த நோட்ஸ்ல நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. யூ கேன் see the notes. ரிலேஷன் மேப்பிங் இப்போ 1 to 1 எல்லாருமே புரிஞ்சா எல்லாருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட், அப்ப ஒருத்தர் தவிர்த்து வேற எதனா கொடுத்தா எனக்கு கன்ஸ்டன்ட்ல எனக்கு எரர் அடிக்கும். கரெக்டா? ரைட். அடுத்தது என்னது? 1 to many. அப்ப ஒருத்தருக்கு பல ப்ராடக்ட், அப்ப நான் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்டா தான் ஆட் பண்ணி ஆகணும், எனக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கிறதுனால. ஓகேவா? அப்ப நான் லிஸ்டா ஒருத்தருக்கு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஹாவ் டு மென்ஷன் அ செப்பரேட் டேபிளா எனக்கு கிரியேட் ஆகுது. ஆனா எனக்கு செப்பரேட் டேபிளா தேவையில்ல, எனக்கு இருக்கிற டேபிளே எனக்கு மேப் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றதா என்னது, அந்த 1 to manyலயே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லிடு. மேப்டு பை எதை வச்சு நீ மேப் பண்ண போற நீ சொல்லிடு. செப்பரேட்டால நீ டேபிள கிரியேட் பண்ணாத. என்ன பண்ண தெரியுமா? என்னுடைய இந்த கஸ்டமர்ல போயிட்டு 1 to manyங்கறத சொல்ற. கரெக்டா? இந்த இடத்துல மேப்டு பை ஸ்ட்ரிங்கா என்ன தெரியுமா சொல்ற? உன் ப்ராடக்ட்ல இந்த டேட்டா வருது இல்லையா, எதை டிபெண்ட் பண்ணி இதை கொடுக்க போறீங்க? எதை டிபெண்ட் பண்ணி இதை கொடுக்க போறீங்க? ஆப்வியஸ்லி ஐடி. பட் இந்த ப்ராடக்ட்டோட ரெஃபரன்ஸ் நான் வந்து எங்க வச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து எங்க வச்சிருக்கேன், இங்க தான் வச்சிருக்கேன் இல்லையா. ப்ரோ அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ கெப்ட் லைக் திஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இங்க வச்சிருக்கேன். ஸோ அப்ப அந்த ப்ராடக்டோடைய ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்க என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு மேப் இட் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேவா? சோ அப்ப என்னோட ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ரெஃபரன்ஸ்க்கு நீ மேப் பண்ணு அப்படின்றத சொன்னா இட் won't create a separate table. செப்பரேட்டா டேபிள் கிரியேட் பண்ணாம இருக்கிற டேபிள் என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் will create like a multiple data. That is the concept called 1 to many அப்படின்ற annotation. ஓகேவா? You won't get a clarity till now until or unless if you tried it on your own. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா I will give you some time to you all. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு டேட்டா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப் பண்ணிப்பார். யூ வில் கெட் an ஐடியா ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணு அப்படின்னா யூ வில் ட்ரை டு டூ வித் 1 to many அப்படின்றத அப்ப ட்ரை பண்ணு. அப்போ ஒருத்தருக்கு பல டேட்டா அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது how you will set the data அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Try it on your own for the next few minutes. Okay, meanwhile parallelly in that offline people I will try to do one more here, then I will connect you again. Okay va? So 1 to 1 அப்படிங்கிறது சிம்பிள். ஒருத்தருக்கு ஒரு டேட்டா, அதை தவிர்த்து வேற யாருன்னா கொடுத்தனா அது எடுத்துக்காது. நீ கேன் அப்டேட் இட், தட்ஸ் நாட் a big thing. பட் ஆனா ஒரு டேட்டா ஒருத்தருக்கு அவ்வளவுதான். பட் 1 to many அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒருத்தருக்கே பல டேட்டா வேணாலும் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்ப பல டேட்டா அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ எம் கீப்பிங் லைக் த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸா நான் மென்ஷன் பண்றேன். அப்ப லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்னால எனக்கு கெட்டர் ஸ்டேட்டஸ் எனக்கு என்னவா இருக்கணும், லிஸ்டா எனக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப லிஸ்டா கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா in my application I am not setting the data, I am getting the data first. I am getting the data first, then I am adding into my place. இதை நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் செட் இட், நோ நீட் டு கெட் இட். கெட் பண்ணாம கூட என்ன பண்ணிக்கோ அப்படின்னா டைரக்டாவே கூட செட் பண்ணிக்கோ. பட் நான் செட் பண்ணா நீ செப்பரேட்டா இதெல்லாம் எல்லாத்தையும் எழுதணும். ஓகேவா? So simply you can do it. இல்லனா கெட் பண்ண டேட்டாவை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, செட் பண்ணி வச்சுக்கோ, உன் இஷ்டம். ஓகேவா? சோ அதுக்காக நான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகே, சோ அப்ப கடைசியா இருந்த டேட்டாவை செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாவை இதை கெட் பண்ணி அதை என்னோட டேட்டால எனக்கு ஆட் பண்ணிருக்கு. ஓகேவா? லெட் மீ டூ இட் நை. இப்போ மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரியே வச்சுக்கிறேன். ஓகே, சோ நவ ஐ வில் ரன் இட். So it is throwing that constraint violation for me, duplicate entry of the number 3. அதாவது ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த இடத்துல டூப்ளிகேட் வந்திருக்கு, இது டூப்ளிகேட் வருதுன்னு எனக்கு சொல்லல. ஓகேவா? So what I would like to do, I will keep it like another name for an example. செப்பரேட் தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. So it got added now. Let me go back to my SQL page. Then I will check it over here. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3ங்கிறவருக்கு 1004, 4ங்கிறவருக்கு 1003 அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆயிருக்கா. இப்ப இதே இதுல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் இது எல்லாமே செட் பண்ணாம சிம்பிளா கெட் இதுல வந்து ஆட் மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதே ஐடிக்கு எனக்கு என்ன பண்ணிக்கும், ஆட் பண்ணி வச்சுக்கும். ஓகேப்பா? அப்போ ஒரு டேட்டாக்கே நான் வந்து மல்டிபிள் டேட்டாவை செட் பண்ணலாம் அப்படிங்கறதா 1 to many அப்படிங்கிறது. ஓகே, ஒருத்தருக்கே பல டேட்டாவை செட் பண்றது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, so I suggest you all to work out now
இப்ப ஒர்க் அவுட் பண்ணி பாரு. whenever you are facing any query, raise your hand, I will help you out over here itself. ஓகேவா? because without having the proper clarity you cannot able to get it the idea. ஓகேவா? அப்படினா செப்பரேட் டேபிள் நீ கிரியேட் பண்ணனும்னு நினைச்சாலும் you can prepare like a project. That's not a big thing. இப்போ வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், I come to know that only few members have finalized your project detail. ஓகேவா? ஒரு சில பேர் தான் ப்ராஜெக்ட் டீடைல் முடிச்சிருக்கீங்க. மேக் ஷூர் யூ வில் ஃபைனலைஸ் யுவர் ப்ராஜெக்ட். யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் பை டுடே இட்செல்ஃப். ஓகேவா? லாஜிக் ப்ரிப்பேர் பண்ணி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுதான் என்னோட கன்சர்ன். இஃப் யூ டூ சோ தென் ஒன்லி யூ வில் ஹேவ் an understanding, otherwise you won't get an idea. தியரிட்டிக்கலா மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்ப, பிராக்டிகலா ஞாபகமே வச்சிருக்க மாட்டேன். Okay, I suggest that everyone will come offline over here, those who can able to do. ஓகேவா? சோ ஆஃப்லைன்ல இருக்கிற மக்களுக்கு நான் இங்கே ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி காட்டுறேன், தென் யூ கேன் கெட் இட். ஏன்னா இங்க எனக்கு வந்து பார்த்தா போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு, என்னால இங்க பெர்ஃபெக்ட்டா என்னால பண்ண முடியுது. பட் ஐ cannot able to do like this thing multiple time over here. ஓகேவா? I don't have the MacBook or something to draw it over here or something over there. So we'll see. Okay, now the remaining minutes to you all உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். I suggest that everyone will do the mapping concept over here. எல்லாருமே என்ன பண்ண அப்படின்னா மேப்பிங் கான்செப்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங், ஐ ரைஸ்ட் அ கன்சர்ன் ஃபார் த ஐசாட். எனக்கு வந்து நேத்து வந்து என்னாச்சு அப்படின்னா ஐசாட்டுங்கிறது எனக்கு கன்சர்ன் ரைஸ் ஆச்சு, இன்னமும் பல பேர்ல முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நவ் வாட் ஐ வுட் லைக் டு டூ, ஐ எம் கோயிங் டு அசைன் ஒன் மோர் ஐசாட் பை நவ். ஏற்கனவே பண்ணாத இருப்பீங்க எனக்கு தெரியும். ஓகேவா? நான் இப்ப 2 ஐசாட் நான் அசைன் பண்றேன் எல்லாருக்குமே காமனா. அடுத்தது என்ன ஐசாட் எடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க பார்த்துட்டு. சரிங்களா? anyone tell your AFID code please. 1744. okay, password என்ன? okay, right. so tell me that what is the ஐசாட் that you would like to do now. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த ஐசாட் வந்து பாத்தீங்கன்னா ஐசாட் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஓகேவா? அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க பண்ணி முடிச்சிருக்கணும், இன்னமும் பல பேர் பண்ணாம இருக்கீங்க. இட் ஷுட் ஷோ லைக் திஸ் 100% அண்ட் டிக் மார்க், அது கண்டிப்பா வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செலக்ட் ஒன் மோர் ஐசாட் ஓவர் ஹியர். எந்த ஐசாட் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்படி போட்டா எக்கச்சக்கமா வருது. சோ உங்களுக்கு அசைன் பண்ண ஐசாட்டே காட்டுறேன். ஐசாட் ஜாவா கலெக்ஷன், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், தென் ஹைபர்னேட், இன்டர்ஃபேஸ், JDBL, ஐசாட் ஜாவா பிராக்டிஸ், ஊப்ஸ் அண்ட் கோர் ஃபைனல் அசஸ்மெண்டோட ஸ்பீக். ஓகே, ஐசாட் பாலிமார்பிசம், ஐசாட் ஸ்ட்ரிங், ஐசாட் அரே. எது எந்த ஐசாட் சொல்லுங்க. அரே யூஸ் பண்ணிக்கலாம். அரே, ஓகே. அரேல 2 இருக்கு, ஒன்னு வந்து ரைட் இருக்கு, இன்னொன்னு ஸ்பீக் இருக்கு. சோ என்ன சார் டிஃபரண்ட் இருக்கு? ஸ்பீக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். ரைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா you have to give some kind of an idea to that. You can see. ரைட் கோடா சார்? கோட் ரைட் பண்ணனும். கைண்ட் ஆஃப் அது கேக்குற மாதிரி நம்ம கோட ரைட்டும் பண்ணனும் நம்ம இந்த இடத்துல. மைக் எடுத்துக்குதா நான் பேசுறது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு அலோவ் இட். தென் யூ கேன் சி எக்ஸ்பிளைன் வாட் அன் அரே இன் ஜாவா, ஹவு இட் டிஃபர் ஃப்ரம் அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்க இதை சொல்லுவீங்க. ஒரு சில கொஸ்டின் இது வந்து ஸ்பீக்ல எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்பீக், பட் ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ஹேவிங் சம் எரர். ஆக்சுவலாக ஸ்பீக்ல வருது. ஓகே, ரைட். ஸோ ஐ வில் கோ பேக் டு தட் திங். ஐசாட் அரே ஸ்பீக்குள்ள போறேன், அதுக்குள்ள ரைட் வச்சிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. இதுலயும் அரே ஸ்பீக் தான் இருக்கு, அதே கேள்விகள் தான் இருக்கு. அப்பனா எனக்கு தெரிஞ்சு வந்து இதுல எதனா ஒண்ணு பண்ணா போதும். பெட்டர் ஐ சஜஸ்ட் தட் ஐசாட் அரே ஸ்பீக்னு இருக்கு இல்லையா? ஓகேவா? அத காமனா பண்ணுங்க. ஓகே, the remaining minutes you have to process. One is that relationship mapping work out பண்ணி பாரு. I will give the assignment as well. 1-to-1 mapping execute பண்ணி காட்டுங்கன்றதையும் நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ரெண்டாவது
ஐசாட்டோட அரேவோட ஸ்பீக்கை நீங்க எல்லாருமே முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரிமைனிங் மினிட்ஸ்ல நீங்க அதான் பண்ண போறீங்க. ஸோ வேர் இட் இஸ் ஹியர் இட் பி